நீங்க உயிருக்கு உயிரா காதலிச்ச ஒருத்தர் இப்போ உங்களை பார்ப்பதையே தவிர்க்கிறாங்களா? நேத்து வரைக்கும் நீ இல்லாம நான் வாழ முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு நீங்க இருப்பதையே மறந்துட்டாங்களா? இதை விட கொடூரமான தண்டனை இந்த உலகத்திலேயே கிடையாது. அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட வரல. அது உங்களை மெதுவா கொல்லுற வழி. நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க, உங்க மெசேஜை பார்த்துட்டும் உங்களுக்கு ரிப்ளை இல்லை. அப்போ உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு வலி வரும், ஒரு பதற்றம் வரும் பாருங்க, மூச்சு திணறும். ஏன் என்னை இப்படி தவிக்க விடுறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்களுக்கே தெரியாம உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வடியும். இந்த நாள் முழுக்க வெறுமைதான். பசி இருக்காது, வேலை ஓடாது, யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டீங்க. உங்க மொத்த சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோலும் அவங்க கையில இருக்கு. அவங்க நினைச்சா அவங்கள சிரிக்க வைக்கலாம், அவங்க நினைச்சா அவங்கள அழ வைக்கலாம். ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? எவ்வளவு கான்பிடென்ட்டா, எந்த கவலையும் இல்லாம நண்பர்களோட சிரிச்சுக்கிட்டு சுயமரியாதையோட வாழ்ந்தீங்க. ஆனா இப்போ ஒருத்தரோட சின்ன கவனத்துக்காக, ஒரு அன்பு வார்த்தைக்காக நீங்க உங்களையே இழந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி காத்திருக்கிறீங்க. ஒரு உண்மையை நேரா சொல்லட்டா, உங்களுக்கு காதலிக்க தெரியும், ஆனா அந்த காதலை கையாள தெரியல. காதலுங்கிறது வெறும் உணர்வு கிடையாது. பூங்கால உட்கார்ந்து கை கோர்த்து பேசுறது மட்டும் காதல் இல்ல. அது ரெண்டு மனசுகளுக்குள்ள நடக்கிற ஒரு ஆழமான ராஜதந்திர விளையாட்டு. இதுல யார் தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்துறாங்களோ, யார் அறிவால யோசிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. உணர்ச்சிக்கு அடிமையாகிறவங்க கடைசியில ஏமாந்து போய் தாடி வச்சுக்கிட்டு சோக பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மாபெரும் ராஜதந்திரி. அவர் அரசர்களுக்கும் அரசியலுக்கும் மட்டும் பாடம் சொல்லல, மனித மனசை எப்படி படிக்கணும், எப்படி தாக்கணும், எப்படி கட்டுப்படுத்தணும் என்பதையே கற்றுக் கொடுத்தார். ஒருத்தரை நம்ம மேல ஈர்க்கணுமா, நம்மளை இக்னோர் பண்றவங்களை நம்ம தேடி வர வைக்கணுமா? இதுக்கெல்லாம் பதில் அவரோட உளவியல் ரகசியங்கள்ல இருக்கு. இந்த ரகசிய விதிகள் உங்க காதலை மட்டும் சரி செய்யாது, இப்ப தரையில விழுந்து கிடக்கிற உங்க சுயமரியாதையை தூக்கி ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்கும். நீங்க யாருக்காக இவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருந்தீங்களோ அவங்களையே உங்களை நினைச்சு தவிக்க வைக்கும். நீங்க காதல்ல ஜெயிக்கணும்னா சாணக்கியரின் 5 உளவியல் ரகசிய விதிகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த 5 ரகசிய விதிகளை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்ட் கமெண்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவை பாருங்க. கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல, உங்க வாழ்க்கையை திருப்பி எழுத போகும் ஒரு கவுன்சிலிங். உங்க வாழ்க்கையை மாத்திர அந்த ரகசியங்களை இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. காதலில ஜெயிக்க கத்துக்கோங்க.